ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தனா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மந்தோட சில முக்கியமான டேஸ். பிப்ரவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே, அதாவது இந்திய கடலோர காவல்படை தினம். இந்திய கடலோர காவல்படையானது பிப்ரவரி 1 1977ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதை வந்து நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது வந்து ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 1 அன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது. அடுத்து பிப்ரவரி 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், வேர்ல்டு வெட்லேண்ட் டே, அதாவது உலக ஈரநிலங்கள் தினம். ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சரில் 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 2 அன்னைக்கு இந்த ஈரநிலங்கள் தொடர்பான ஒரு மாநாடு வந்து நடந்துச்சு. அதில் உலகத்தில் உள்ள அனைத்து ஈரநிலங்களையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் இந்த உலக ஈரநிலங்கள் தினம்ங்கிறது கொண்டாடப்படுது. இந்த தினமானது 1997ஆம் ஆண்டுலேருந்து கொண்டாடப்பட்டு வருது. இப்போதைக்கு ஜூன் 2025 அந்த நாள் கணக்கிட்டு நம்ம இந்தியாவில் மொத்தம் 91 ராம்சர் சைட்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே, அதாவது உலக கேன்சர் தினம். ஸோ கேன்சர் வந்து எப்படி பரவுது, ஸோ அதுக்கான விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தும் வகையில் இந்த தினமானது வந்து கொண்டாடப்படுது. அடுத்து பிப்ரவரி 6 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், பெண் பிறப்புறுப்பு சிதைவுக்கான பூஜ்ய சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம். ஆப்பிரிக்காவில் சில இடங்களில் இந்த ப்ராக்டிஸ் வந்து இருக்குது. அப்படி இந்தியாவிலுமே சில வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பெண்களுக்கு எதான குற்றங்களை தடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிறப்புறுப்பை வந்து அந்த ஊர் மக்களையும் என்ன பண்ணுவாங்க, சிதைச்சிருவாங்க. ஸோ இது வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொடுமைகளை ஒன்று. இந்த ப்ராக்டிஸை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டே வந்து அனுசரிக்கப்படுது. அடுத்து பிப்ரவரி 10 நேஷ்னல் டிவார்மிங் டே, அதாவது தேசிய குடல் புழு நீக்க தினம். பிறந்த குழந்தைங்களுக்கு குடல் புழுக்களால் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த குடல் புழுக்களை நீக்கி அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து பேணி பாதுகாக்கணுங்கிற வகையில் இந்த தினமானது ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டாடப்படுது. அடுத்து வேர்ல்டு பல்சஸ் டே, உலக பருப்பு தினம். அடுத்து இன்டர்நேஷ்னல் எபிலெப்சி டே, அதாவது சர்வதேச வலிப்பு நோய் தினம். இது ஒவ்வொரு வருஷமும் செகண்ட் மண்டே ஆஃப் பிப்ரவரி அன்னைக்கு வந்து கொண்டாடப்படும். இந்த வருஷம் பிப்ரவரி 10 அன்னைக்கு வந்திருக்கிறதால பிப்ரவரி 10 நம்ம வந்து சர்வதேச வலிப்பு நோய் தினமாக வந்து கொண்டாடுறோம். அடுத்து பிப்ரவரி 11 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ், அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினமாக வந்து பிப்ரவரி 11 வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து பிப்ரவரி 12 நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே, தேசிய உற்பத்தி திறன் தினம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பானது பிப்ரவரி 12 1958ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதை நினைவு கூறும் வகையில் இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டேங்கிறது வந்து கொண்டாடப்படுது. பிப்ரவரி 13 உலக வானொலி தினம், அதாவது வேர்ல்டு ரேடியோ டே. பிப்ரவரி 13 அன்னைக்கு இன்னொரு முக்கியமான டேவும் வந்து இருக்குது, சரோஜினி நாயுடு அவர்களுடைய பிறந்த தினம். இவங்க பிப்ரவரி 13 1879ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் வந்து பிறந்திருப்பாங்க. இவங்க தான் இந்தியாவுடைய நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அடுத்து பிப்ரவரி 20 அருணாச்சல் பிரதேஷ் அப்புறம் மிசோரம் ஆகிய 2 மாநிலங்கள் வந்து உருவான தினம். இந்த 2 மாநிலங்களும் 20 பிப்ரவரி 1987ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இது அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவுடைய 23வது மாநிலமாகவும், மிசோரம் வந்து இந்தியாவுடைய 24வது மாநிலமாகவும் உருவாயிருக்கும். அடுத்து வேர்ல்டு ஆந்த்ரோபாலஜி டே, அதாவது உலக மானுடவியல் தினம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், உலக சமூக நீதி தினம். நெக்ஸ்ட்டு பிப்ரவரி 21 இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே, அதாவது உலக தாய்மொழிகள் தினம். அனைத்து மக்களும் தங்களுடைய தாய்மொழிக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தரணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோட இந்த தினம்ங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து பிப்ரவரி 27 வேர்ல்டு என்ஜிஓ டே, உலக தன்னார்வலர்கள் தினம். ஸோ என்ஜிஓவுடைய பங்களிப்புங்கிறது அனைத்து நாடுகள்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அவங்களுக்காக ஒரு தினம் வந்து அனுசரிக்கப்படுது. அடுத்து பிப்ரவரி 28 ஒரு முக்கியமான தினம், நேஷனல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் தினம். நம்மளுடைய சயின்டிஸ்டான சர் சி வி ராமன் விளைவை வந்து பிப்ரவரி 28 1928ஆம் ஆண்டு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நிகழ்வின் நினைவாக இந்த தினமானது வந்து கொண்டாடப்படுது. ஸோ இதற்காக சர் சி வி ராமனுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு 1930ஆம் ஆண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிப்ரவரி 28 வேர்ல்டு ரேர் டிசீஸ் டே, அதாவது அரிய வகை
நோய்களுக்கான தினமாக வந்து கொண்டாடுறாங்க. ஓகே கைஸ், இந்த டேஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.